லைஃப்ல நம்ம எல்லாருமே பொதுவாக ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் பிரச்சனைகளும் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ். கரெக்ட் தானே? இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு வர்றது கிடையாது. ஒரு சில தருணங்கள்ல பல டைரக்ஷன்ஸ்ல இருந்து பலவிதமான பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி கூட சில சுச்சுவேஷன்ஸ் வரும். ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப இமோஷ்னல் ஆகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தருணங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே எல்லார் லைஃப்ல நடக்கிற பொதுவான விஷயங்கள் தான். இப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி கூட அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? அந்த வகையில் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர்ஃபுல் லைன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறேன்னா ரொம்ப இமோஷ்னல் ஆயிடுவேன், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவேன். அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே ரொம்ப இமோஷ்னலாக ட்ரெயின் ஆகிடுவேன். ஸோ அதனால எந்த ஒரு யூஸுமே இருக்காது, ரைட்? பட் இந்த லைன்ஸ் ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அந்தந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸை நான் கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு உடனடியாக ஒரு கிளாரிட்டி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இம்மீடியட்டாக ஒரு காம்னஸ் கிடைக்கிற மாதிரி, ஓகே நம்ம வேற ஒரு அப்ரோச்சில் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ பார்க்கலாம் பவர்ஃபுல் லைன்ஸ் டு பெட்டர் ஹேண்டில் அ ப்ராப்ளம்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன். பிரச்சனைகளை பற்றி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாலோ இல்லை அதை பற்றி ரொம்ப திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தோம்னா ப்ராப்ளம்ஸ் அப்படியே பூதம் மாதிரி வளரதான் ஆரம்பிக்கும். பட் நம்மளே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை இதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் நம்ம கொண்டு வரும்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, யாருனால வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னு. எஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை பற்றியே ரொம்ப பேசி இமோஷ்னலாக ரியாக்ட் ஆகிறதுக்கு பதிலாக லாஜிக்கலாக ஓகே நம்ம இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ற அந்த அப்ரோச்சை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த பிளேம் கேம்னு இருக்குல்ல, உன்னால தான் என்னால தான் அப்படின்றதுலேருந்து மாறி இம்மீடியட்டாக ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கான ஒரு பாத்வே. ஐ நீட் அ மொமெண்ட் டு ப்ராசஸ் திஸ். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லைனுங்க. நம்மளோட மென்டல் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நம்மளை ரொம்ப இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை ப்ராசஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். பட் அதை கான்ஷியஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை வாய் திறந்து சொல்லலைன்னா கூட உங்களுக்குள்ளே நீங்கள் அதை கண்டிப்பாக மனசுக்குள்ளே அதை நினைக்கணும். ஓகே, கொஞ்சம் நேரம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட்னா, நம்ம ஒரு சில நேரத்தில் ரொம்ப இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறதை நம்ம தவிர்க்கலாம். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஐ நீட் அ மொமெண்ட் டு ப்ராசஸ் திஸ். இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு நடக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்ற இந்த ஒரு லைன் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். இது உண்மையிலே ஒரு மேஜிக்கல் லைன். இப்போ ஒருத்தங்களோட நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அவங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு லைனை சொல்லி பழகுங்க. எனக்கு புரியுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, உங்களோட ஐடியாஸையும் நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களோட ஒப்பீனியன்ஸில் இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேலிடாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். ஓகே, அவங்களுக்கு அவங்க பேசினதெல்லாம் யாரோ ஒருத்தங்க கவனிச்சாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் நம்ம ஃபஸ்ட்டே அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அதனாலேயே அங்கே அந்த சிச்சுவேஷன் அப்படியே எஸ்கலேட் ஆகுது அப்படின்னாலும் கொஞ்சம் காம் டவுன் ஆகிடும். அதாவது அப்படி ஹை டென்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படி பில்ட் ஆகும்போது கூட அப்படியே காம் டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரெண்டாவது அவங்க ஒரு போட்டி மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், நான் யார் கூட பேசுகிறேனோ அவங்க என்னோட வியூக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு நான் ஒரு போட்டியாளர் மாதிரி. ஓகே, யார் சொல்கிறது தான் அக்செப்ட் பண்ணுவோம், யார் சொல்கிறது கடைசியில் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, ஓகே எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் தெரியுது, இதில் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்க நம்மளை ஒரு காம்படிஷன் மாதிரி பார்க்க மாட்டாங்க. இட் வில் கோ இன் அ ஸ்மூத்தர் வே. லெட்ஸ் ரீவிசிட் வென் திங்ஸ் ஆர் கிளியர்.
இது ஐ திங்க் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு லைன் நினைக்கிறேன். எல்லார் லைஃப்லேயுமே இந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ரூமில் எங்கேயாவது வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சில ஹீட்டடான ஆர்கியூமெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போமே எனக்கு பதில் தெரிஞ்சிடணும், இப்போமே இதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரியணும், இது ஏன் நடந்துச்சு எனக்கு இப்போவே சொல்லு அப்படின்னு நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். இன்னொரு பர்சனை வந்து அதுக்கான பதிலை கொண்டு வர வைக்கிறதுக்கு நம்ம பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுவோம். பட் அவங்க அந்த இடத்துல இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த ஒரு இமோஷனல் ஸ்பேஸில் இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ ஓப்பன் அப் பண்ண தயாராக இருக்காங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மனசில் வந்து எல்லாத்துக்கான பதில் எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு இருக்கும். இதனால வந்து எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு பதில் வந்தாலும் அது உண்மையான பதிலாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாதுல்ல. இந்த லைன் லெட்ஸ் ரீவிசிட் வென் திங்ஸ் ஆர் கிளியர் அப்படின்னா ஒரு இமோஷனல் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஒரு கேப் எடுக்கிறோம். சரி, இப்போ இது ரொம்ப வேற ஒரு டைரக்ஷனில் போகுது, இப்போ இதை பற்றி பேசுறது சரி கிடையாது, நம்ம 2 பேருமே அந்த ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி லெவல்ஸில் இல்லை, பட் கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி திரும்ப நம்ம பேசலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க அந்த அந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக அங்கே ஒரு கிளாரிட்டி வருது. கன்ஃபியூஸ்டு மொமெண்ட்ஸை வந்து ஒரு கிளாரிட்டியான சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன பீஸ் அங்கே க்ரியேட் ஆகுது. யாராவது ஒரு பர்சன் அதை சொல்லி ஆகணும்ல, ஓகே இதை பற்றி இப்போ பேச வேண்டாம், உனக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, நானும் அந்த மைண்ட் செட்டில் இல்லை, நம்ம திரும்ப இதை ரீவிசிட் பண்ணுவோம், இதை பற்றி டெஃபினட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஆர் ப்ராப்ளம் அண்ட் வி வில் டீல் இட் டுகெதர். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைனில் நான் சொல்லட்டுமா, நிறைய பேர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இமோஷன்ஸ் என்னென்ன, பயம், அப்புறம் எங்கே நம்ம தனியாகிடுவோமோ, லோன்லினஸ், அதை பார்த்து ஒரு ஒரு தயக்கம் இருக்கும், அண்ட் தைரியம் இழக்கிறது. ஓகே, இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ். ஓகே, பட் திஸ் இஸ் ஆர் ப்ராப்ளம், இது நம்மளோட பிரச்சனை, நீ இதில் தனியாக இல்லை, நானும் இதில் சேர்ந்துருக்கேன், நம்ம எல்லாருமே ஒரு டீமாக நம்ம இதை அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு டீப் இமோஷ்னல் கனெக்ஷன் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பிக்கை பிறக்கிற மாதிரி. ஓகே, நான் தனியாக இல்லை அப்படின்னு ஒருத்தங்க உணர்ந்துட்டாங்கனாலே அவங்க வந்து சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, இது என்னோட பிரச்சனை மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து இதை வந்து காமனாக நம்ம வந்து ஆஸ் அ ப்ராப்ளமாக நம்ம இதை அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அங்கே வந்து நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லெட்ஸ் பிரேக் இட் இன்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ். நீங்கள் ஒரு டீமாக வேலை செய்யும் பொழுது ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயமோ இல்லை பெரிய குழப்பங்களோ வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களால அதை வந்து எடுத்துக்கவே முடியாது. அது நிச்சயமாக முடியவே முடியாது. நமக்கு போய் இவ்வளோ வேலையை கொடுத்துருக்காங்க, நம்மளால இதெல்லாம் செய்யவே முடியாது, இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோ கன்ஃபியூஷன், அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் க்ரியேட் ஆகும். பட் எப்போவுமே இந்த ஒரு மந்த்ராவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இது வேலைக்கு மட்டும் இல்லை, நான் பர்சனலாக இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். என்னை நோக்கி வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணும் பொழுது அதை என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் வந்துருச்சுனாலே நான் சொல்கிற வார்த்தை வந்து ஓகே, இதை இன்னும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு என்ன என்னால் முடியும், இந்த வாரம் என்னால் எவ்வளோ செய்ய முடியும், அதை மட்டும் நம்ம பார்ப்போம், இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அந்த கதையை மட்டும் நம்ம பார்ப்போம், மிச்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது எனக்கு அந்த ஒரு ஆங்ஸைட்டி லெவல்ஸ் நிச்சயமாக கம்மியாகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் பிரேக் இட் இன்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப அப்படியே தண்ணியில் போட்டு அமுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். அது கோல்ஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஒன் ஆஃப்டர் தி அதர் நீங்கள் அந்த பசில் சால்வ் பண்ணுற மாதிரி அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹவு கேன் ஐ சப்போர்ட் யூ நவ்? நிறைய தருணங்களில் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்செட்டாக இருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ஆர் அட்வைஸ் கொடுத்துடணும், ஆர் இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுற இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சி வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையும் உடனே சொல்லிடணும்னு நம்ம அப்படியே ரஷ் பண்ணுவோம். ஆனால் அவங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்லேயே இருக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் தனிமையை விரும்பலாம், ஆர் ஏதாவது ஹெல்ப்
வேறு ஏதாவது ஒரு ஹெல்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் எதுவுமே இல்லாமல் நம்ம ஜஸ்ட் கூட இருந்தால் கூட போதும்னு கூட நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் கவனிக்கணும், கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஹவு கேன் ஐ சப்போர்ட் யூ நவ்? அதாவது உங்களுக்கு எவ்வளோதான் அவங்க வேண்டியவங்களாக இருந்தாலும், நெருக்கமானவர்களாக இருந்தாலும், ஒவ்வொருத்தரோட தேவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்பொழுது, நான் எப்படி உன்னை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக கேட்கும் பொழுது, அப்போ அவங்க மனம் திறந்து பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்று, நம்மளா ஒரு கதையை ஃப்ரேம் பண்ண மாட்டோம். இதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க, இதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணி, ஏன்னா அந்த மாதிரி நம்மளே வந்து மைண்டில் அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் இன்னும் பெருசாக தான் ஆகுமே தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. வாட்ஸ் யோர் மெயின் கன்சர்ன்? வாட்ஸ் யோர் மெயின் கன்சர்ன் ஹியர்? இப்போது நம்மக்கிட்ட யாராவது வந்து ஏதாவது பிரச்சனைகள் சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கும். அதை பற்றி நிறைய புலம்புவாங்க. டைரெக்டாக என்ன விஷயம்னு சொல்லாமல் சுற்றி வளைச்சி பேசுவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு இமோஷ்னல் ஸ்டோரியை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அது தெரியாது. அந்த வலியை கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு அதை இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அதை இமோஷ்னலாக தான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம அந்த இமோஷன்ஸ்குள்ளே சிக்கிக்காமல் தெளிவாக நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னதான் பிரச்சனை இங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு லைன், அதாவது எஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் கேட்குறேன், இதில் எது உங்களோட மெயின் கன்சர்ன் அப்படின்னு நம்ம அதை கட் பண்ணோம். அந்த ஒரு டைரக்ட் கொஸ்டின் நம்ம போடுறோம் அப்படின்னாலே அவங்க மைண்டும் ஓகே, அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இமீடியட்டாக அதுக்கான விஷயத்தை மட்டும் நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நம்ம தவிர்க்கலாம். அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இதுவாக தான் இருக்குமோ, இதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸு, இதனால தான் இவங்க இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு நம்மளா ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு கதையை டிசைட் பண்ணாமல் அவங்க கிட்ட இருந்தே டைரெக்டாக என்னதான் இஷ்யூ அப்படின்னு நம்ம இந்த லைன் ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. வாட்ஸ் யோர் டாப் ப்ரையாரிட்டி நவ்? உங்களுக்கு எல்லா வேலைகளும் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த வேலையும் நம்மளால் முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி. அண்ட் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். இப்போ ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 3 டாஸ்க்ஸ் எல்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. திடீர்னு மேனேஜர் வந்து இந்த ஒரு வேலையும் முடிச்சிருங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இல்லை இது மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க, இப்படி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் எதை தான் ஹேண்டில் பண்ணுவீங்க, ரைட்? அப்போது இந்த ஒரு கொஸ்டினை ஆஸ் இட் இஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் மை ப்ரையாரிட்டி? இப்போ இத்தனை வேலை இருக்குது, இதில் வாட் இஸ் த டாப் ப்ரையாரிட்டின்னு அவங்கக்கிட்டே நம்ம கிளாரிட்டி கேட்டு ஓகே இதுதான் நம்ம செய்யணும், இதுதான் ப்ரையாரிட்டைசிங் ஆர்டர் அப்படின்னா அதுபடி நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இதனால் நிறைய டைம் சேவ் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும், அப்புறம் ரொம்ப பேர்ன் அவுட் ஆக மாட்டோம், டயர்ட் ஆக மாட்டோம். மேபி ஒரு டீமாக நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா ஆளுக்கு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாருமே ஒரே டைரக்ஷனில் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ணி ரிசல்ட்ஸை எஃபெக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன் கன்க்ளூஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளை அழிச்சிடாது. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம், எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எடுக்கிறோம், அது சேஞ்சஸ் கொண்டு வரும், ரைட்? நம்மளோட லைஃப்பை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த பவர்ஃபுல் லைன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் ஃபார்முலாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு சூட் ஆகுமோ அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் கிடைக்கும். மறுபடியும் வேறு ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.